ஒரு பவுல்ல நம்ம கோபி எடுத்துக்கிட்டு அதுல வந்து இஞ்சி பூண்டு விழுது சிக்கன் 65 மசாலா இன்னைக்கு எடுத்திருந்தோம். அதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம். அது தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கார்ன்ஃப்ளோர் தேவையான அளவுக்கு போட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணி லைட்டா தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அதை ஊற வைக்கிறோம். ஊற வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுக்கிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அதை 65 மாத்தி எடுத்து தனியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாணலியில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு அதுல நல்லா சீவியே நம்ம நறுக்கிய முட்டைகோஸை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு முட்டைகோஸை தொடர்ந்து நம்ம கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபைன் சால்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம குடைமிளகாவையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா அதை வந்து குக் பண்ணியாச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கோபியை இதில் ஆட் பண்ணுறோம். கோபி 65 ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை வடித்து வச்சிருந்தோம். அதையுமே தேவையான அளவுக்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சோயா சாஸ் தேவையான அளவு, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பை சரி பார்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தூள் அண்ட் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து சிம்லியே குக் பண்ணணும். அண்ட் குக் ஆக போது முடிய போகுது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் கோபி ஃப்ரைட் ரைஸ்.